கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாங்க. ஏசாயா 45 அதிகாரம் 22 வசனம். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் அதிகாலை நேரத்திலே எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் காத்திருக்கிறோம்? நமக்கு நேரமில்லை, சோர்வு, இந்த மாதிரி ஏதாவது சாக்கு போக்குகள் நாம் சொல்லி கொண்டிருப்போமே தவிர ஆண்டவருடைய பாதத்தில் சில நிமிடங்கள் கூட நம்மால் இருக்க முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? சிந்திப்போம். பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலக ஆசைகளோடு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். மோசே கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்தார். அவர் வெட்கப்பட்டு போகவில்லை. அவருடைய முகம் பிரகாசமடைந்தது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரிடத்தில் பாவத்தை அறிக்கையிடுங்கள். ரட்சிப்பு கர்த்தரிடத்தில் தான் உள்ளது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நானே தேவன், வேறொருவரும் இல்லை. உலகெங்கும் உள்ள மக்கள் எல்லோருக்கும் ரட்சிப்பு கிடைக்கும். அது யாராயிருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்த்தால் மட்டுமே கிடைக்கும். அவரை அன்றி யாராலும் ரட்சிப்பு தர முடியாது. ஜெபிப்போமா. எங்களை மிகவும் அதிகமாய் நேசித்து வழி நடத்துகின்ற அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய நாளுக்காக நன்றி அப்பா. என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னீங்களே அப்பா. உம்மையே நோக்கி கூப்பிடுகிறோம். ரட்சிப்பு தாரும் ஆண்டவரே. உம்மை இல்லாமல் யாராலும் ரட்சிப்பு தர முடியாது ஆண்டவரே. நீரே என் தேவன், உம்மை தவிர வேறு தேவன் இல்லை. ஆம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். God bless you.